ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். ஆடி மாதம், ஆடி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை பற்றி நம்ம இப்ப பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு சிறப்பு அப்படின்னா, குரு உச்சமடைகிறது சிறப்பு. ஆடி மாசம் அப்படிங்கிறதுனால சூரியன் கடக ராசியில, அதனால சந்திரனோட, அதாவது அம்மா வீடுன்னு சொல்லுவோம், தாய் வீடு. சூரியன் வந்து தந்தை வீடு, சந்திரன் வந்து தாய் வீடுன்னு சொல்லுவோம். அந்த தாய் வீடுலேயே சூரியன் வர்றதை தான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆல்ரெடி குரு உச்ச நிலையில அங்கதான் வந்து இருந்துட்டு இருக்காரு. இப்ப சூரியன் குரு ரெண்டு பேரும் இணையிறது, பார்க்கறது, அதெல்லாம் வந்து சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு மாத காலம், இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவே சிவராஜ யோகம் யார் யாரு ஜனன கால ஜாதகத்துல இருக்குது, அதாவது சூரியன் சுபத்துவம் அடைகிறது, அதாவது குருவோட இணையிறது பிளஸ் குருவோட பார்க்கப்படுறது. சூரியன் வந்து குருவுனால பார்க்கப்படுறாரு அப்படின்னா 5, 7, 9 இந்த சிறப்பு பார்வைகள் வந்து குரு பகவானுக்கு இருக்குது. அந்த பார்வை மூலியமா சூரியனை பார்க்கறது வந்து சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். இதனால என்னங்க சிவராஜ யோகம்னு சொல்றீங்க அப்படின்னா, சூரியனோட அமைப்புகள்ல முக்கியமா தசாபுக்தி என்ன நடக்குது அப்படின்னு அதை வச்சுதான் மெயினா அந்த யோகம் செயல்படுன்னு துல்லியமா சொல்ல முடியும். அரசு சார்ந்த அமைப்புகள், இப்ப வந்து ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்காக தேடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு இந்த காலகட்டத்துல ஜனனகால ஜாதகத்துல சிவராஜ யோகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இப்ப அது வந்து செயல்படும். அதே மாதிரி தந்தை வழி உறவுகள், அந்த அமைப்புகள், தந்தை சார்ந்து ஏதாவது சொத்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஜனனகால ஜாதகத்துல இருக்கிற பட்சத்துல இப்ப அது வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், கரண்ட் சார்ந்து, இபி, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் சூரியனோட காரகத்துவத்துல எல்லாம் பயனடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். இந்த ஆடி மாசத்துல அம்மன் அருள், அம்மன் வழிபாடு நல்ல சிறந்ததா இருக்கும் இந்த காலகட்டத்துல. அதனால எல்லாரும் அம்மன் அருள் கண்டிப்பா வந்து அம்மன் கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, போய் வழிபட்டு இந்த மாதம் முழுவதும் வழிபட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு உயர்வை தரும், நல்ல மதிப்பை தரும், நன்மை தரும். ஏதாவது காரியங்கள் தடைபட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த காரியங்கள்லாம் இந்த அம்மன் வழிபாடுனால உங்களுக்கு அந்த தடைகளை நீங்கி உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள், மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த காரியம் கைகூடுற அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, சுக்கிரன் வந்து ஒரு 16 நாள் வந்து நீச்ச நிலையில் அடைகிறார். அது ஒரு சுக்கிரன் சம்பந்தப்பட்டமா அந்த அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம், ஏன்னா சுக்கிரன் நீச்ச நிலையை அடைஞ்சு சனி பார்வையிலையும் இருக்கிறார். சுக்கிரன் வந்து கன்னியில, புதனோட கன்னி வீட்டுல நீச்சம் அடைகிறாரு. அந்த நீச்சமடைகிற சுக்கிரனை வந்து சனி பகவான் பார்க்கறது ஒரு மைனஸ் அப்படின்ற அமைப்பு இருக்கும். இதுவும் ஜனனகால ஜாதகத்துல யாருக்கு சுக்கிரன் அமைப்புகள்ல பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பாதிப்புகள் இப்ப வந்து உங்களுக்கு அந்த லேசா பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் சுக்கிரன் சார்ந்து பாதிப்புகள் உங்க ஜனன காலத்துல இருந்தாதான், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பாதிக்கக்கூடிய அமைப்புகள் எதுவும் இல்லைன்னா சுக்கிரன் சார்ந்து அப்படின்னா மெயினா வந்து காதல் அப்படின்னு சொல்லுவோம். சுக்கிரன்னாலே வந்து காதல் அமைப்புகள், அப்புறம் அலங்கார அமைப்புகள், கலைத்துறை, இசைத்துறை, அந்த மாதிரி அமைப்புகள்ல ஆடம்பரம், லக்ஸரின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகள் இருந்தது, ஜனனகால ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கணும். இப்ப பொதுவா வந்து ஆடி மாசங்கிறதுனால சூரியன் குரு கடகத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கு அது இணைவு ஒரு 14 நாள் சிம்மத்துல நடைபெறும். அதே மாதிரி ராகு பகவான் கும்பத்துல இருப்பாரு. சுக்கிரன் கன்னி வீட்லையும், சனி பகவான் குரு பார்வையில இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டாரு. அவரு மீன வீட்டுல இருக்கிறாரு.
செவ்வாய் 15 நாள் ரிஷபத்துல இருப்பாரு 15 நாள். அதுக்கப்புறம் 15 நாள் வந்து புதனோட வீடு மிதுன வீட்டுல ஒரு 15 நாள் இருப்பாரு. இது வந்து இதை வச்சுதான் வந்து இந்த மாதம் என்னென்ன நடக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும், மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு விலாவரியா பார்ப்போம். நம்ம சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீனராசியோட ராசி நாயகன் வந்து குரு பகவான் உச்சமடைகிறது ஒரு நல்ல விசேஷம். இன்னொன்னு, மீனராசிக்காரங்க விரய சனியை கடந்து இப்ப ஜென்ம சனியில இருக்கிறீங்க. பணங்காசை கொஞ்சம் விரயங்கள் ஆகிட்டு தான் இருக்கும். ஏன் விரயம் பண்ணோம் அப்படின்னு நினைச்சு இப்ப வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள், காலகட்டங்கள் இது உங்களுக்கு. சனி பகவான் உங்க ராசியிலேயே இருக்கிறதுனால ஒரு விஷயத்த தள்ளி தள்ளி போடுவார். நாளைக்கு செஞ்சுக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற அமைப்புகள் இருக்கும். ஆனா அந்த அமைப்புகள் இப்ப குரு பார்வையினால அந்த அமைப்புகள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். இந்த மாதத்தினுடைய கடைசி 15 நாள் சுக்கிரனும் உங்க ராசியை பார்ப்பார். 2 சுபர்கள் பார்க்கும்போது அந்த சனி கொடுத்து வந்த தடை தாமதத்தை கொஞ்சம் குறைச்சிப்பாரு, அப்படித்தான் சொல்ல முடியும். 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் நல்லாவே இருக்குது. பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள் அது எல்லாமே நல்லா இருக்கும். 7ஆம் இடம் வந்து சுக்கிரன் நீச்ச சுக்கிரனா இருந்தாலும் சுக்கிரன் அரை சுபர்னு சொல்லுவோம், குருவம் முழு சுபர்னு சொல்லுவோம். அந்த சுபர் இருக்கிறதுனால 7ஆம் இடம் கலத்திர ஸ்தானம், கணவன் மனைவி ஸ்தானம் நல்லாவே இருக்கும். ரொம்ப நாளா வந்து திருமணம் ஆகலை, தேடிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா மீனராசிக்காரங்க திருமண யோகங்கள்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி முதல் 15 நாள் செவ்வாய் இருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரிகள் அந்த அமைப்புகள்ல உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத தன்மைகள், மனக்கசப்புகள், வருத்தங்கள் இருக்கதான் செய்யும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு, அதிர்ஷ்டஸ்தானம். குழந்தைகளால நீங்க பெருமை அடையக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி மீனராசிக்காரங்க ரொம்ப நாளா வந்து திருமணமாகி குழந்தை இல்லை, புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்றதுனா புத்திர பாக்கியம் உருவாகக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்துல குரு பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி 9ஆம் இடத்தை குரு பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கும்போது தந்தை சார்ந்த அமைப்புகள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ரொம்ப நாளா வந்து போன மாசம் வரைக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி சரியாகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி தந்தை வழி சொத்து ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னா அந்த அமைப்புகள்ல அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு அந்த காலகட்டத்துல நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால மீனராசிக்காரங்களுக்கு மூத்த சகோதர சகோதரி அந்த அமைப்புகள்ல உங்களுக்கு நல்லாவே இருக்கும். வர வேண்டிய லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இருக்கும். தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தொழில் ஸ்தானத்தை சனி பார்த்தாலும் அந்த சனியை குருவும் பார்க்குறாரு. அதனால அந்த தன்மைகள்லாம் சனி பார்க்குற தன்மைகள் கொஞ்சம், தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குற தன்மைகளை கொஞ்சம் குறைச்சி தொழிலில் ஒரு முன்னேற்றம், அதனால் வரக்கூடிய லாபங்கள்லாம் கரெக்டாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்தே தீரக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமாகவே இருக்குது. நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களோட ஜனனகால ஜாதகத்தை அடிப்படையில் தசாபுக்திகளை கணிச்சு துல்லியமான பலன்கள் உங்களுக்கு சொல்கிறோம். துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.